இங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் டைனோசர் தீவுக்கு மேல பிளைட்லயே போய் ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம்னு ஏமாத்தி கூட்டிட்டு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம கட்டாயமா பிளைட்டை அந்த தீவுல லேண்ட் பண்றதுக்காக ஒரு கும்பல் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிற அவரோ, என்னடா மேல பிளைட்லயே சுத்தி பார்க்கலாம்னு கூப்பிட்டு இப்போ லேண்ட் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னா, அட பதறாதீங்க, எல்லாத்தையும் இறங்கி பேசிக்கலாம்னு ஒருத்தன் சொல்ல, டே நான் இறங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ட்டு இவர் பதிலுக்கு சொல்ல, ஒருத்தன் அவர் அச்சி மயக்கம் போட்டு கீழே விழ வச்சிடறான். மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிற அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அமான் தமிழ் ஒரு மூவிஸ் சேனலையும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இங்க மயக்கத்துல இருந்து எழுந்தோன்னா அவர் கேட்கிற முதல் வார்த்தை, நாம இந்த தீவுல இறங்கலன்ட்டு யாராச்சும் என்கிட்ட சொல்லுங்களேன்டான்ட்டு கேட்டா, இறக்கிட்டாங்க, நாம இப்ப அந்த தீவுல தான் இருக்கோம், அவங்க யாரோ இறங்கி தேடிட்டு இருக்காங்கன்ட்டு ஒருத்தன் சொல்ல, டைனோசாருங்க இருக்கிற தீவுல இவனுங்க இறங்கி யாரடா தேடுங்கிறாங்கன்ட்டு இவரு டக்குன்னு கீழே இறங்கி வந்து பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட பையனை இந்த தீவுல தான் காணாம போயிட்டதான் நினைச்சு அவனோட பேரை மைக்ல கத்தி கூப்பிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃப் கத்துறத நிப்பாட்ட சொல்லுங்க, டைனோசாருங்களுக்கு கேட்டுச்சுன்னா நாம அதுங்களுக்கு இறை ஆகிடுவோம்னு சொன்னா, இந்த ஆளு அவன் ஒய்ஃப் கத்துறதோட இன்னும் சத்தமா கத்திட்டு இருக்கான். அட யாரா இவனுங்கன்ட்டு யோசிக்கும் போது டைனோசர் கத்துற சத்தம் இவனுங்களுக்கு கேட்டு, ஆஹா ஏதோ ஒரு பெரிய டைனோசர் நம்மள துரத்திட்டு வருது, எல்லாரும் டக்குன்னு ஓடி போய் பிளைட்ல இருங்கடான்னு சொல்லி வேகமா பிளைட் எடுத்து அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போகலாம்னு பார்த்தா வெளியே அவங்களோட ஆளை ஒருத்தனை விட்டுட்டு வந்துட்டாங்க. அவனும் அழுதுட்டே பிளைட்டுக்கு முன்னாடி வந்து நின்று என்னை விட்டுட்டு போகாதீங்கடான்னு சொன்னா, உன் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக நிப்பாட்டினா எல்லாருமே காலி ஆயிடுவோம்டான்ட்டு பிளைட்டை நிப்பாட்டாம இவனுங்க போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு டைனோசர் அங்க ஓடி வந்து அதோட லஞ்சா அவனை அங்க சாப்பிட்டுருது.